ஜப்பானியராக இருந்தாலும், சீக்கியராக இருந்தாலும், பௌத்தராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் பெருமாள் சிலை இருந்தால் காப்பாற்றுங்கிறது அந்த படம். ஆக ஒரு பெரிய பக்திமான் அவர். சார் இதை கமல் பார்த்தாருன்னா அவர் என்ன சார்? நான் அவர்கிட்டயே சொன்னேன், ஒரு பக்தி படத்தை எடுத்திருக்கீங்க. ஆனா படத்து பேர் வந்து பெருமாள் பேர் தான், தசாவதாரம். ஆனா அந்த படத்துல நிறைய விமர்சனம் இருந்தது சார். அந்த அந்த மாதிரியான ஒரு சிலையை எப்படி கேரி பண்ணிட்டு போறது அப்படின்றதே வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா நிறைய விமர்சனம் வந்தது. இங்கிலீஷ் படத்துல அதே தான். அந்த கதாநாயகி ஒரு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி, சர்ச்சில் தான் இருக்கிறாள். சர்ச்சில் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னா, சின்ன பொண்ணு என்ன வேலைன்னாக்கா அங்கே இருக்கிற மேரி சிலையை வந்து தினம் தொடச்சி சுத்தப்படுத்தி அதை பண்ணி வைக்கிறது அவளுடைய அன்றாட வேலையில் முக்கியமான வேலை. அது அவள் அந்த மேரி சிலையை துடைக்கும் போது இந்த மேரிக்கிட்ட பேசிக்கிட்டே இது பண்ணுவாள். என்ன இன்றைக்கி உன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி இதாக இருக்கிற, ஏன்னா அடே இன்றைக்கி தான் ஜாலியாக இருக்க, என்னாச்சு அப்படி இப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இது பண்ணுவோம். ஏறத்தாழ ஒரு உயிருள்ள ஒரு இதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாள்.